வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்எஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நாம குலதெய்வ விளக்கு முறைப்படி எப்படி ஏற்றுவது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வந்துட்டு சரியான புரிதல் இல்லை. இந்த முறைப்படி என்ன மாதிரி விளக்கு ஏற்றுறது, இது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு விளக்கு ஏற்றிட்டு நிறுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் வந்துட்டு 11 நாள் 48 நாள் இந்த டைம்ல வந்துட்டு ஏற்றிட்டு நம்ம அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம கஷ்டங்கள் வந்துட்டு வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே நம்மளை சூழ்ந்து இருக்கு. இந்த கஷ்டங்கள்லாம் விலகணும், இந்த துயரங்கள்லாம் விலகணும், நம்மளுக்கு நடக்கிறது எல்லாம் வெற்றியா நடக்கணும் அப்படின்னு சொன்னா நாம இந்த குலதெய்வ வழிபாட்டை முறைப்படி வந்துட்டு கரெக்டா பண்ணணுங்க. பண்ணா மட்டும்தான் நம்ம வந்துட்டு இந்த கஷ்டங்கள்ல எல்லா விஷயங்களையும் இருந்து வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல விடிவு கிடைக்கும். அதனால பாருங்க, நீங்க வந்து இந்த குலதெய்வ விளக்கு வந்துட்டு எப்படி முறைப்படி ஏற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு 48 நாளைக்கு குலதெய்வ விளக்கு ஏற்றிட்டு அதோட நிறுத்திடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க. இந்த குலதெய்வ விளக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து எப்பவுமே நம்ம வந்து செய்யணும், தினமுமே செய்யணும். நம்ம வாழ்நாள் இருக்கிறது வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. நீங்க வந்துட்டு மற்ற கோவில்களுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா கூட இந்த குலதெய்வ வழிபாட்டையும் குலதெய்வ கோவிலுக்கு போகாம நீங்க கோவில்களுக்கு போனீங்கன்னா மற்ற எந்த தெய்வங்களும் உங்களோட வழிபாடுகள் வந்து ஏற்றுக்கொள்வது இல்லைங்க. நீங்க என்னதான் எவ்வளவு பெரிய கோயிலுக்கு போங்க, இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, நீங்க குலதெய்வ வழிபாடு முறைப்படி பண்ணிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் மற்ற தெய்வங்கள் வந்துட்டு உங்களோட வழிபாடு ஏத்துக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு சொல்லிட்டு சிவபுராணத்திலையும் விஷ்ணு புராணத்திலையுமே வந்துட்டு சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கா, ஏதாச்சும் ஒரு முக்கியமான காரியம் நீங்க ஸ்டார்ட் பண்ணணுமா, சற்று ஒண்ணுமே செய்யாதீங்க. குலதெய்வம் கோயில்ல போயிட்டு மனசார அப்படியே மனசு விட்டு பேசுங்க உங்க தெய்வத்திட்ட. நீங்க அம்மா கிட்ட எவ்வளவு மனசு விட்டு பேசுவீங்களோ அதே மாதிரி அவங்க வந்துட்டு உங்களோட தாயை போன்றவர்கள் குலதெய்வங்கள். அதனால மனசு விட்டு பேசுங்க. தனியா போய் உட்காந்து நல்லா மனசு விட்டு பேசுங்க. குடும்பத்தோட போங்க. எத்தனை முறை உங்களால போக முடியுமா அத்தனை முறை நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. குலதெய்வம் கோவில்ல போய் விளக்கேத்துங்க. உங்களுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போக நேரம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா வீட்டிலேயே வந்துட்டு நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, குலதெய்வ விளக்கு அந்த முறைப்படி நீங்க ஏற்றலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க நார்மல் நீங்க இந்த மாதிரி விளக்கு ஏத்துறீங்க இல்லையா, கஜலட்சுமி விளக்கு, குபேர விளக்கோ ஏதோ ஒரு விளக்கு ஏத்துறீங்க இல்லையா, வீட்டுல ஏத்துறீங்க இல்லையா, விளக்கு ஏத்துறீங்களா, அதோட ஒரு அகல் விளக்கு வச்சு ஏத்திருக்கேன் பாருங்க. அது யாருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வந்து குலதெய்வத்துக்கு. இது வந்து தினமுமே ஏத்தணுங்க. நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனா வீட்டுல வந்துட்டு தினமுமே குலதெய்வத்துக்குன்னு ஒரு அகல் விளக்கு ஏற்றணும். அதுல வந்துட்டு நல்லெண்ணெய் நெய் இதை தவிர வந்துட்டு வேற எந்த எண்ணெயுமே சேர்க்கக்கூடாது. நான் நிறைய பேரோட வீடுகள்ல பாக்குறேங்க. அந்த வீடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா விளக்கேற்றும் எண்ணெய் சொல்லிட்டு கண்ட எண்ணெய் வந்துட்டு விளக்கேத்துறாங்க. அந்த மாதிரி ஏற்றவே கூடாதுங்க. அது வந்துட்டு உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதுக்கு பதிலாக தீய பலன்களை மட்டும்தாங்க தரும். தயவு செஞ்சு இந்த நல்லெண்ணெயில அப்படி இல்லை, உங்களுக்கு வசதி இருக்கு அப்படின்னு சொன்னா நெய்யில சரி, தினமே நெய்யில ஏற்ற முடியல அப்படி சொன்னா ஏதாச்சும் ஒரு நாள் கிழமைகள் விசேஷ நாட்கள்ல வெள்ளிக்கிழமைகள்ல இந்த மாதிரி நாட்கள்ல கூட நெய்யில விளக்கேற்றலாங்க. நீங்க இந்த தினமுமே ஏற்றணும். சரி, காலையில ஏற்றலாமா சாயங்காலம் ஏற்றலாமான்னு சொன்னா பெரும்பாலும் எந்த ஒரு வழிபாடுமே காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா 10,000 மடங்கு அதோட பலன்கள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. அதை விட்டுட்டு சாயங்காலம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு வழிபாடுகளுமே பாருங்க, காலையில ஏறு பொழுதுல ஸ்டார்ட் பண்றது ரொம்ப பலன்களை அதிகப்படுத்தி கொடுக்கும். சாயங்காலம் பண்ணக்கூடாதான்னு சொன்னா உங்களுக்கு காலையில டைம் இல்லை அப்படின்னு சொன்னா சாயங்காலம் பண்ணுனா அதோட பலன்கள் வந்துட்டு கொஞ்சமா தாங்க கிடைக்கும். நீங்க காலையிலயும் பண்ணிட்டு சாயங்காலம் பண்ணீங்கன்னா அதோட அளவு வந்துட்டு எக்கச்சக்கமா கிடைக்கும். அதோட பலன்கள் வந்துட்டு காலையில நீங்க விளக்கேத்துறீங்களா சாயங்காலம் விளக்கேத்துறீங்களா இதோட பலன்கள் வந்துட்டு அவ்வளவு ஒரு அபரிமிதமான பலன்களை தரக்கூடியது. சரி, எனக்கு அந்த மாதிரி 2 நேரமுமே டைம் இல்லைங்கன்னு சொன்னா காலையில மட்டும் கூட ஏற்றலாங்க. சாயங்காலம் ஏற்றக்கூடாதான்னு சொன்னா ஏற்றக்கூடாதுன்னா இல்லை, ஏற்றலாம். ஆனா வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு காலையிலயும் ஏத்தணும். அடுத்து விளக்க வந்துட்டு குலதெய்வத்துக்கு ஏற்றக்கூடிய விளக்க அப்படியே மலையேற விட்டுறலாமா, நம்ம வந்துட்டு இடையில வந்துட்டு நம்ம நிறைவேற்றக்கூடாதான்னா அப்படிலாம் இல்லைங்க, இடையில வந்து நிறைவேற்றலாம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்கேயாச்சும் நீங்க வெளியில போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த குலதெய்வ விளக்க வந்துட்டு மலையேற்றிட்டு போகலாம். இல்ல வீட்லயே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம்னாலும் எரியணுங்க. எந்த விளக்கா இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம்னாலும் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி நீங்க நிறைவேற்றிக்கலாங்க. சரி, என்னால் பிரம்ம முகூர்த்த வேலையில எந்திரிக்க முடியல அப்படின்னு சொன்னா சரி, சூரிய உதயத்துக்குள்ள 6 மணி ஆகுது, 6:30க்குள்ள சூரிய உதயத்துக்குள்ள குலதெய்வ விளக்கு மற்ற விளக்குகள் நம்ம தினமே சாமி கும்பிடுவோம் இல்லையா, காலைல குளிச்சுட்டு நீங்க எந்திரிச்சு
நீங்க விளக்கேற்றி வச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு நீங்க அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்களேன். கொஞ்சம் முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு பாருங்களேன். அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே உங்களுக்கு எல்லா காரியங்களையுமே வெற்றிகள் கிடைக்குங்க. எல்லா ஒரு காரியமே நல்ல விதமா நடக்கும் உங்களுக்கு. இந்த குலதெய்வ விளக்கு வந்துட்டு தினமுமே ஏற்றுங்க. நீங்க வந்துட்டு ஒரு 48 நாளோடைய ஒரு குறிப்பிட்ட நாட்களோடைய நிறுத்திடாதீங்க. தினமுமே ஏத்துங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு குலதெய்வ விளக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த முறைப்படி ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு அகல் விளக்கு மற்ற விளக்குகளோட சேர்த்து நீங்க வந்துட்டு திரி போட்டு ஏற்றலாங்க. ஒரு பஞ்சத்திரியோ நூல் திரியோ போட்டு ஏற்றலாம். ஆனா தினமுமே வந்துட்டு திரியை மாத்திரணுங்க. எக்காரணத்தை கொண்டும் திரியை போட்ட திரியை மறுநாள் போட்டு ஏற்றக்கூடாது. தினமே சந்தன குங்குமம் தொட்டு வைக்கணுங்க. சந்தன குங்குமம் தொட்டு வச்சு தான் விளக்கு ஏற்றணும். நீங்க தினமே இந்த மாதிரி விளக்கு ஏற்றி தெய்வங்களுக்கு விளக்கு ஏற்றி குலதெய்வத்துக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றி நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க. நீங்க அடுத்து பாத்தீங்க வாழ்க்கையில அனைத்து விஷயங்களுமே எப்படி நடக்குதுன்னு உங்களால கண்கூட உணர முடியும். தெய்வம் எப்பவுமே உங்க கூடவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.